ஒரு வழியா நம்ம எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி சாம்பியன்ஸ் டிராபி 2025 நம்ம இந்தியா வின் பண்ணிருச்சுங்க. அப்பா என்ன மேட்ச், சத்தியமா வேற லெவல் மேட்ச்ங்க. ஆக்சுவலா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 50 ஓவருக்கு கிட்டத்தட்ட 251 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க, 7 விக்கெட்ஸ் இழந்து. நியூசிலாந்து டீமை இவ்வளவு ரன்ஸ்க்குள்ள சுருட்டினதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம இந்தியாவோட தரமான பவுலிங் தாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தீப் யாதவ் இவங்க ரெண்டு பேருமே 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஜடேஜா அண்ட் சமி இவங்க 2 பேரும் 1 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. என்னதான் நம்ம இந்தியா ஃபீல்டிங்ல ஒரு சில கேட்சஸ் விட்டாலும் ஃபைனலா மேட்சை விடலங்க. இதுக்கப்புறம் பேட்டிங் ஆட வந்த இந்தியா அப்படி இப்படின்னு 49 ஓவர் வரைக்கும் மேட்சை கொண்டு போய் கடைசியா ஜடேஜாவோட வின்னிங் ஷாட்டோட மேட்சை தரமா வின் பண்ணிட்டாங்க. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட 76 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இந்த மனுஷனை சத்தியமா பாராட்டி ஆகணுங்க. லாஸ்டா நடந்த 2023 ODI வேர்ல்ட் கப், 2024 T20 வேர்ல்ட் கப், இப்போ சாம்பியன்ஸ் டிராபி, இந்த 3 ICC டோர்னமெண்ட்ஸ்லயும் நம்ம இந்தியா ரோஹித் சர்மா கேப்டன்சில ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தாங்க தோத்துருக்கு. அதுலயும் T20 வேர்ல்ட் கப்லயும் இப்போ சாம்பியன்ஸ் டிராபிலயும் அன்பீட்டன் இந்தியாங்க. நம்ம சத்தியமா வேற லெவல்ல எது எப்படியோ நம்ம இந்தியா கப்பை வின் பண்ணிருச்சு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணி விடுங்க.